பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தாய்லாந்து நாட்டுக்கு கடத்த முயன்ற மலேசிய பெண்ணை எல்லை பாதுகாப்பு சிறப்பு படையான பிஜிஏ கைது செய்துள்ளது. சந்தேகத்திற்குரிய வாகனம் மலேசிய எல்லைப் பகுதியில் சுற்றி வருவதை எல்லை பாதுகாப்பு சிறப்பு படை அதிகாரிகள் கண்காணித்த நிலையில் சம்பந்தப்பட்ட வாகனத்தில் இருந்து சுமார் 62,000 வெள்ளி மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 240 கிலோ கோழிகளையும் 603 கிலோ காய்கறிகளையும் கைப்பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 11:30 மணி அளவில் ரம்தாவ் பஞ்சாங் பகுதியில் வாகனத்துடன் அவர் கைது செய்யப்பட்டதாகவும், வாகனத்தில் இருந்த பொருட்களுக்கு முறையான ஆவணங்கள் இல்லாதது உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் 48 வயது மலேசியர் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மேல் அதிக விசாரணைக்காக அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக பிஜிஏ ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.